உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். என் தேவனாய கர்த்தர் கடவுள். நான் கடவுள் என்று குறிப்பிடுவது இஸ்லாமிய வணங்குகிற இறைவன் அல்லாஹ், கிறிஸ்தவ வணங்குகிற யெகோவாவின் நாமம் உள்ள தேவனாய கர்த்தரே, இயேசு கிறிஸ்து மேல பார்த்து கூப்பிடுகிற பிதாவே தேவனே, அவர்தான் கடவுள். இந்துக்கள் வணங்குற தெய்வமே ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுவாங்க. நம்ம மேல ஆகாயத்தை பத்தி வானத்தை பத்தி கூப்பிடுவாங்கல்ல, அவர்தான் கடவுள். அந்த கடவுள் தான் என் கூட இருக்கிறாரு. 2008 முதல் தன் ஆவியாரை அபிஷேகப்படுத்தி என்னோட கூட வந்து தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். அந்த காலத்திலிருந்தே தன் ஆவியாரை அபிஷேகப்படுத்துவாரு. எனக்குள்ளாக ஆவி இறங்கி இங்கிருந்து வர வார்த்தை தான் தீர்க்கதரிசனம். சும்மா இங்கிருந்து நாக்கில்னு சொல்ல வார்த்தை கிடையாது. இது கடவுள் பேசுவார், நான் பேச முடியாது. என் தேவனாய கர்த்தர் கடவுள் எல்லாம் பேசுவார். அந்த வார்த்தை தீர்க்கதரிசனமாக மாமனின் மாற்று போட்டு வருகிறேன். ஒரு காலத்திலும் பேசுவார். நான் என்ன கேட்கறேனோ கேட்ட பேர் சொல்லுவார். என்ன சொல்லலைன்னா பரம்பரை ரகசியம் சொல்லிடுவாரு. ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்க்கும் 24/12/2025 நைட்டு நள்ளிரவு 12 மணிக்கு தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க. 25 அதிகாலை. அந்த நேரம் வரும்போது அவர் ஆவியாரை நிரப்பி என்னோட பேசுவார். என்ன சொல்லுவார்? திருக்கத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் யார், எப்படி, எதுக்காக பூமிக்கு வந்தான்னு சொல்லுவார். என்னை பற்றி எதுக்காக என்ன வந்து பூமிக்கு அனுப்புறேன்னு சொல்லுவார். என்ன பணிக்கு அனுப்புறேன்னு சொல்லுவார். குச்சி வச்சுப்பேன் நான். இந்த அதே மாதிரி என்னுடைய பிறந்தநாள், என்னுடைய 3 குழந்தைகளின் பிறந்தநாளை ஒட்டி பிறந்தநாள் வரும்போதும் அன்று இரவு 12 மணிக்கு அழைப்பார். அழைத்து அந்த குழந்தைகளுக்கு ஆசீர்வதிப்பார். பிறந்தநாள் ஜனனம் பண்ணி இன்று பூமியில ஜனனமான நாள், உன்னை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன், ஆசீர்வதிப்பேன், முடிவு ஆசீர்வதிப்பேன் சொல்லுவார். தொடர்ந்து நடக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் வரும்போது நான் வேணும், அப்பா எனக்கு உலகத்தினருக்கு சொல்லணும், நீங்க யாரு, நீங்க எப்படி உருவானீங்க, இயேசு கிறிஸ்து யாரு, எங்க இருந்தார், எப்படி உருவானாரு, என்ன பணி செய்தாரு, நான் யாரு, எனக்காக எதற்காக அழைத்திருக்கிறீர்கள், ஆசிரியர் பரிசுத்த அபிஷேகப்படுத்திருக்கிறீர்கள் என்பது தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு பரம்பரமா என்ன அவரை கேட்டேன் நான். அதுக்காக எனக்குள்ளாக நேற்று 24/12/2025 நள்ளிரவு 12 மணிக்கு 25/12/2025 அதிகாலை கிறிஸ்துமஸ் தன்று எல்லாரும் சர்ச்சில் கொண்டாடி இருப்பாங்க. அப்போ வீட்டில் நான் இருக்கும்போது தன் ஆவியால் என் தேவனாய கர்த்தர் அபிஷேகப்படுத்தினார். என்னை அழைத்து என் தேவனாய கர்த்தர் என்னிடம் கூடிய தீர்க்கதரிசனங்களை உலக ஜனங்களை தெரிந்து கொள்ள இப்போ நான் கூறுகிறேன், கேளுங்கள். 25/12/2025 என்று அதிகாலை 12 மணி முதல் 12:20 வரை என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூடிய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். யார்? இயேசு கிறிஸ்து யார்? நீ யார்? ஆதியிலே பரமண்டலத்திலே உருவானவன் நான். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றான மெய்த்தேவனாகிய கர்த்தர் நான். பரமண்டலவாசிகளை உருவாக்கியவன் நான். முதலாக என்னால் பரமண்டலவாசியானவன், பூமியிலே வாசமாயிருந்தவன், இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் கொண்டவன். என்னொருவனை படைத்தேன், உலகத்தின் அதிபதியாக பூமியிலே உலாவி கொண்டிருக்கிறவன், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன். உன்னை நான் உருவாக்கினேன் பரமண்டலத்திலே என் குமாரனாக, என் நேசகுமாரனாக. பல ஆயிரக்கணக்கான பரமண்டல வாசிகளை உருவாக்கினேன். பரமண்டலத்திலே என் பணி செய்ய பூமியை உருவாக்கினேன், மனிதர்களை உருவாக்கினேன், அனைத்தையும் உருவாக்கினேன். வானம், பூமி, சமுத்திரம் உருவாக்கப்பட்டது என்னால். பரமண்டலத்திலே வாசமாயிருக்கிற என்னால் பரமண்டலவாசிகளாக
உருவாக்கப்பட்ட என் தூதுவர்களும் சேனைகளும் அனைத்தையும் பராமரித்து கொண்டு வருகிறார்கள். என் உத்தரவுக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து வானம் பூமி சமுத்திரம் இயங்குவது அவர்களால் என் உத்தரவுக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து உலகத்தின் அதிகாரம் உலகத்தின் அதிபதியானவனுக்கு நான் கொடுத்தேன். பூமியிலே அக்கிரமங்கள் அநியாயங்கள் அநீதிகள் அரங்கேறியது. என் முதல் குமாரனாகிய என் குமாரனை என் நேசகுமாரனை பூமிக்கு அனுப்பினேன். நாமமிட்டேன் இம்மானுவேல் என்றும் இயேசு கிறிஸ்து என்றும் பூமியில் அழைக்கப்பட்டான். மாமிசமான மனுஷியாகிய ஒருத்தி மூலமாக பூமியிலே அவன் அவதரித்தான். அவனது 30வது வயதிலே உலக ஜனங்களுக்கு முன்பாக அவனை நான் அழைத்து சென்றேன். 3 ஆண்டுகள் என் பணி செய்தான், முடித்தான். பரமண்டல் வந்தான். தோர் மரணத்தின் மூலமாக அக்கிரமங்கள் அநியாயங்கள் அநீதிகள் நீடித்து கொண்டே வருகிறது. உலகத்தின் அதிபதியானவனாகி சாத்தானால் என் குமாரனால் அவன் அதிகாரம் என்னால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. முடிவுக்கு கொண்டு வருவோன் நீ 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 உன்னை நான் பூமிக்கு அனுப்பினேன். மாமிசமான மனிதனாக பூமியிலே நீ அவதரித்தாய். உன்னோடு நான் கூடவே இருந்தேன். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு நான் கூடவே இருந்தேன். உன்னை அழைத்து வந்தேன். என் பணி செய்ய உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். மாமிசமான மனிதனான உன்னை என் ஆவிக்குரியவனாக அமர்வாய் கொண்டிருக்கிறேன். ஸ்திரீயானவள் பாவத்தின் மொத்த உருவமான ஒருவனுக்கு மகளாக பிறந்தவள். அவன் பாவம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. பாவத்தை அவள் செய்தாள். ஆவியை நான் எடுத்தேன். துறவியாக இருந்து நீ என் பணி செய்ய வேண்டும் என்பது என் சித்தம் திட்டம். நிறைவேற்றினேன். என் பணி செய்ய நீ ஆயத்தமாக இருக்கிறாய். துறவியாகவே ஆயத்தமாக இருக்கிறாய். என் பணி உனக்கு ஆரம்பமாகிறது. என் பணி உனக்கு ஆரம்பமாகிறது. என் பணி உனக்கு ஆரம்பமாகிறது. கற்பத்தின் கனிகள் 3 உனக்கு கொடுத்தேன். 1 மாமிசமான மனுஷியாக கொடுத்தேன். இருவர்களை ஆவிக்குரியவர்களாக உனக்கு சீசர்களாக கொடுத்தேன். ஆதியிலே பரமண்டலத்திலே என்னோடு கூடவே இருந்த பரமண்டல வாசிகள் அவர்கள். பரமண்டலத்திலே என்னால் நாமமிட்டு அழைக்கப்பட்டவர்கள். பூமியிலே அவர்களுக்கு நான் நாமமிட்டேன். உனது குமாரனாக கொடுத்தேன். என் பணி செய்ய உன்னோடு கூடவே இருந்து என் பணி செய்ய உன்னோடு நான் கூடவே இருக்கிறேன். உன் கற்பத்தின் கனிகளோடு நான் கூடவே இருக்கிறேன். கலங்காதே, பயப்படாதே, பலங்கொண்டு திடமந்தாயிரு. முடிவு பரியந்தமும் உனது முடிவு பரியந்தமும் பூமியிலே உனது முடிவனும் நான் கூடவே இருப்பேன். என் பணி முடித்த பின்பாக பரமண்டலம் நீ வருவாய். எனது சிங்காசனத்தின் வலது பாரிசத்திலே என் ஒரே பேரான குமாரன் விற்றிருக்கிறார். வலது பாரிச சிங்காசனம் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பரமண்டலம் வருவாய். அந்த சிங்காசனத்திடமிருந்து வானம் பூமி சமுத்திரம் அனைத்தையும் நீயும் நிர்வாகம் செய்வாய். என் ஒரே பேரான குமாரனை போலவே நீயும் என் குமாரன், என் நேசகுமாரன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை
கைவிடுமில்லை. இயேசு கிறிஸ்து பூமியிலே ஜனனமான நாள் என்று அவரது விசுவாசிகள் உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உனது ஜனனமான நாளும் மனிதனாக நீ பூமியை விட்டு விலகி பரமண்டலம் வந்த பின்பு உலக ஜனங்களும் கொண்டாடுவார்கள். உனது ஜனனமான நாளை பூமியிலே கொண்டாடுவார்கள். மாமிசமான மனிதர் அல்ல நீ, என் ஆவிக்குரியவன். என் ஆவியால் உன்னை நான் அபிஷேகப்படுத்திருக்கிறேன். என் பணி நீ செய்ய உலகத்தின் அதிகாரம் உனக்கு நான் கொடுக்கிறேன். உலக ஜனங்களுக்கு முன்பாக நான் அழைத்து செல்கிறேன். உலக ஜனங்களுக்கெல்லாம் நீ அதிபதியாகவும், உலகத்தில் உள்ள அனைத்து தேசத்தின் அதிபதிகளுக்கெல்லாம் நீ ஆலோசனைக்காரர்களாகவும் உன்னை நான் உயர்த்துவேன். பிரகாசிப்பின் உயர்ந்தத்தில் வைப்பேன். உலக தேச தலைவர்கள் உன்னோடு வருவார்கள். உலக பாசைகளிலே அவர்களின் பாசைகளிலே உறவுவாய். உலக ஞானம் என் ஞானம் அனைத்தும் உனக்கு நான் கொடுப்பேன். உடனே என் பணி நீ செய்ய நீ ஆயத்தமாயிரு. இதன் முழு விளக்கம் என்னவென்றால், நான் யார், கடவுள் யார், அவர் கடவுள் பேசுறாரு. இப்ப நான் தான் சொல்லுவாரு, நான் யார், இயேசு கிறிஸ்து யார், நீ யார், நான் இந்த மாமனிதன் யார். ஆதியிலே பரமண்டலத்திலே உருவானவன் நான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இதெல்லாம் யாருமே சொல்லாத ரகசியம், யாருமே உலகத்துல யாருமே சொல்லாத ரகசியத்தை கடவுளிடம் சொல்லி இருக்கிறார். கடவுளுங்கிறது உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். தமாஷா எடுத்துக்கொள்ளார்கள், வேடிக்கை எடுத்துக்கொள்ளார்கள், லேட்டாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆதியிலே எப்பன்னு தெரியாது, எத்தனை லட்சம் வருஷமும் தெரியாது. பரமண்டலத்திலே பரமண்டலம் மேல இருக்கு, எல்லாமே மேல பாக்குறது இயேசுக்கு மேலதான் பார்ப்பாரு, எல்லாமே மேலதான் பார்ப்பாங்க, எல்லாமே மேலதான் பார்ப்பாங்க. மகாயத்தை கும்பிடுவாங்க, தெய்வமே மேல பார்ப்பாங்க, கடவுள் மேல பார்ப்பாங்க, இறைவா எல்லாரும் மேல பார்ப்பாங்க. பரமண்டலம் இருக்கு, நம்ம யாருக்கும் தெரியாது, அங்க போக முடியாது. செத்தாத்தான் அங்க போக முடியும். ஆதியிலே பரமண்டலத்திலே உருவானவன் நான், கடவுள் சொல்றாரு. எனக்கு இது யாருமே சொல்ல வார்த்தை, அவர் பேர் சொல்றாரு. ஆதியிலே பரமண்டலத்திலே உருவான நானு, உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றான மெய்த்தவனை காத்த நான். அவர் தான் கடவுள். எல்லாத்துக்கும் உலக ஜனங்களுக்கெல்லாம் கடவுள் அவர் தான். பரமண்டல வாசிகளை உருவாக்கியவன் நான். பூமியில ஜனங்களை மனிதர்கள் உருவாக்கும் மாதிரி பரமண்டலத்தில் பரமண்டல வாசி, அங்க தங்கிருக்கக்கூடிய வாசிகளை உருவாக்கியவன் நான், கடவுள் தான். முதலாக வந்து தோன்றப்பட்டவர் பூமி சொல்ல ஆதாம் சொல்லுவோம். ஆதாம் அப்புறம் ஏவாள் சொல்லுவோம். மனிதன் தோன்றது ஆதாம் ஏவாள். முதலாக என்னால் கடவுளால் பரமண்டல வாசியானவன், பூமியில வாசமா இருந்தவன் இயேசு கிறிஸ்து மாமம் கொண்டவன். பரமண்டலத்துல பரமண்டல வாசி, அதை இந்த உரைபெற குமார் சொல்றாரு. பரமண்டலவாசியானவன் இயேசு கிறிஸ்து. பூமியில இருந்தா பார்த்தீங்கன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து என்ன நாமம் கொண்டவன். இன்னொருனை படைத்தேன். முதல் உருவாக்கின இயேசு கிறிஸ்து, அப்புறம் இன்னொருனை படைக்கிறாரு. இன்னொருனை படைத்தேன், உலகத்தின் அதிபதியாக பூமியில உலாவி கொண்டிருக்கிறவன். பூமியில உலாவி கொண்டிருக்கிறார். சாத்தான் சொல்லுவோம், சாத்தான், சைத்தான், யமன், அவர் தான் உலகத்தின் அதிபதி. இன்னொருவனும் கடவுள் தான் படைச்சாரு, பரமண்டலத்துல படைச்சாரு. அவர் பார்த்து கீழ்ப்படியாம கீழே வந்து பூமியிலே உலகத்தின் அதிபதியாக பூமியில உலாவி கொண்டிருக்கிறவன். என் வார்த்தை கீழ்ப்படியாதவன், கடவுள் வார்த்தை கீழ்ப்படியாதவன் அந்த உலகத்தின் அதிபதி சாத்தான், சைத்தான், யமன். உன்னை நான் உருவாக்கினேன். இந்த மாமனிதனை பெருமையா சொல்லல, கடவுள் சொன்ன வார்த்தை உண்மையா பொய்யாக எனக்கு தெரியாது, கடவுள் தான் தெரியும். எனக்கே தெரியாது. எனக்கு இந்த மனுஷன் தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் அந்த காலத்தில் உட்கார்ந்து இருந்தாரு. ஆனா அவர் படைக்கப்பட்டவர். உன்னை நான் உருவாக்கினேன் பரமண்டலத்திலே என் குமாரன் நேசகுமாரனாக. இயேசு கிறிஸ்து உலகத்தின் அதிபதி சாத்தான், அவர் கீழே பூமி வந்தாரு. அப்புறம் இந்த மாமனிதன், நம்ம சிவன்மூர்த்தி என்ற ஜீவன் மாமனிதனை பரமண்டலத்திலே உருவாக்கி இருக்கிறாரு. அவர் குமாரனாக நேசகுமாரனாக. இதான் முதல்ல வந்தது. பைபிள்ல இல்லாத வார்த்தை, யாருமே சொல்லாத வார்த்தை, கடவுள் சொன்ன வார்த்தை. பல ஆயிரக்கணக்கான பரமண்டல வாசிகளை உருவாக்கினேன் பரமண்டலத்தில் என்படி செய்ய. அதாவது தூதுவரும் சேனைகளும், 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், 1000 10,000 10,000 1000 தூதுவர்கள், 1,50,000 பசுவான்கள்,
20 கோடி தேவசனைகள் இவங்க எல்லாம் பரமத்து உருவானவங்க, பரமத்து இருக்கிறவங்க. சரிங்களா? அதான் சொல்றாரு, பல ஆயிரக்கணக்கான விநாயகர்கள், ஆயிரம் பல கோடி இருக்கும். ஆயிரக்கணக்கான பரமண்டலவாசிகள் பரமண்டலத்தில் இருக்காங்க. பூமியில பரமண்டலத்து மேல இருக்காங்க. அதான் ஏலியன் சொல்றது. ஏலியன் சொல்லி பார்த்தீங்களா? அதான் பரமண்டலவாசிகள். அங்கிருந்து வந்ததை பார்த்தா நம்ம ஏலியன் சொல்றது. பரமண்டலத்தை உருவாக்கினேன், பரமண்டலத்தில் பரமண்டலம் உருவாக்கினேன் என் பணி செய்ய. பூமியை உருவாக்கினேன். கடவுள் சொல்ற வார்த்தை, கடவுள் சொல்ற வார்த்தை, என் வார்த்தைகள்ல. பூமியை உருவாக்கினேன், அதில் மனிதர்களை உருவாக்கினேன், அனைத்தையும் உருவாக்கினேன், பூமியில் அனைத்தையும் உருவாக்கினேன். காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், பரப்பன ஊர்வன புல் பூண்டுகள் அனைத்தையும் உருவாக்கினேன். வானம் பூமி சமுத்திரம் உருவாக்கப்பட்டது என்னார்? வானம் பூமி சமுத்திரம், வானத்துல சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாமே உருவாக்கப்பட்டது கடவுளார். அவர் சொல்ற வார்த்தை. பரமண்டலத்திலே வாசமாய் இருக்கிற என்னால் பரமண்டலவாசிகளாக உருவாக்கப்பட்ட என் தூதரும் சேனைகளும் அனைத்தையும் பரமாற்றிக் கொண்டு வருகிறார்கள். பரமண்டலத்திலே வாசமாயிருக்கிற என்னால் பரமண்டலவாசிகளாக உருவாக்கப்பட்ட தூதரும் சேனைகளும் பரமண்டலவாசிகள் உருவாக்கப்பட்ட கடவுள் தான். பரமண்டல வாசமாக இருக்கிற கடவுளால் பரமண்டலவாசிகளாக உருவாக்கப்பட்ட என் தூதரும் கடவுளுடைய தூதரும் சேனைகளும் அனைத்தையும் வானம் பூமி நட்சத்திரம் எல்லாம் சமுத்திரம் எல்லாத்தையுமே பரமாற்றிக் கொண்டு வருகிறார்கள். அதான் சொல்லணும், காற்றடிக்கா அது இயற்கை கிடையாது, தேவதூர்கள் செய்கிற செயல்பாடு, கிரியைகள். மழை பெய்யுதா தேவதூர்கள் செய்கிற கிரிப்பாடு. புயல் வருதா, பயங்கரமான புயல் வருதா, அதை செய்யறது. ஆனால் வெள்ளம் வர்றது நம்ம தண்ணி அதிகமாக வெள்ளம் வரும். ஆட்டோமேட்டிக்கா வெள்ளம் எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் போகணும், அந்த தேவதூரும் ஊதி கூடுவாங்க. எல்லா பணியும் சூரியன் போகிறது போல எல்லாமே தேவதூரும் தேவசேனைகளும் செய்கிற செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. என் தூதுவரும் சேனைகளும் அனைத்தையும் பரமாற்றிக் கொண்டு வருகிறார்கள். என் உத்தரவும் கட்டணம் கீழ்ப்படுது. கடவுளுடைய உத்தரவு கட்டணம் கீழ்ப்போ அதை சொல்றது. யாராவது ஒரு நாடு சேட்டை பண்ணா பாருங்க, துபாய் சகோதரிகள் நம்ம வெள்ளம் பயங்கரம் பலவீனமா இருக்கிறத வெள்ளம் பயங்கரமா இருக்குது. இந்த கடவுள் கொடுக்குற தன்னை நன்மை தெரியாது. அவர் கொடுக்கறத கடவுள் சொல்லுவாரு, செய்வாங்க. வானம் பூமி சமுத்திரம் இயங்குவது அவர்களால் தான். என் உத்தரவும் கட்டணம் கீழ்ப்படுது. கடவுளுடைய உத்தரவும் கட்டணம் கீழ்ப்படிந்தான் வானம் பூமி சமுத்திரம் எல்லாமே இயங்குறது. இயக்குவது எந்திரன கர்த்தர், அது செயல்படுத்துவது தூதரும் சேனைகளும். உலகத்தின் அதிகாரம், உலகத்தின் அதிபதிக்கு நான் கொடுத்தேன். சாத்தானுக்கு உலகத்தின் அதிபர் கடவுள் கொடுத்தாரு. எப்போ எந்த காலத்தில் கொடுத்திருக்கிறாரு? பூமியிலே அக்கிரமங்கள், அநியாயங்கள், அநீதிகள் அரங்கேறியது. அதே அந்த கொடுத்தாரு, நல்லபடி ஆட்சி செய்யணும். ஆனால் உலகத்தின் சாத்தான் சைத்தான் நிமன் வந்து பூமியிலே அக்கிரமங்கள், அநியாயங்கள், அநீதிகள் அரங்கேறி நிகழ்ந்தது. என் முதல் குமாரனாகிய முதல் குமாரனாகிய என் குமாரனை என் நேசகுமாரி பூமி அனுப்பினேன். முதல்ல பிறந்தது இயேசு கிறிஸ்து, ரெண்டாவது உலகத்தின் சாத்தான், மூன்றாவது மாமனியன். நம்புங்க, நான் சொல்லல கிடக்கிற வார்த்தை. நடக்கும் நடக்கும் நடக்கும், உங்களுக்கு தெரிய வரும், விரைவில் தெரிய வரும். என் முதல் குமாரனாகிய என் குமாரனை என் நேசகுமாரை பூமிக்கு அனுப்பினேன். இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பினாரு. நாமம் விட்டேன், பேரிட்டாரு. எப்படி? இம்மானுவேல் என்றும் இயேசு கிறிஸ்து என்றும் பூமியில் அழைக்கப்பட்டவர். அவர் நாம விட்டாரு, இம்மானுவேல் வரும் சொன்னார். மாதிரி இம்மானுவேல் என்றும் இயேசு கிறிஸ்து என்றும் பூமியில் அழைக்கப்பட்டார். கடவுள் இயேசு அழைக்கப்பட்டார். மாமிசமான மனுஷியாக ஒருத்தி மூலமாக பூமியில அவன் அவதரித்தான். மாமிசமான மனுஷனா மேரி, கன்னி மேரி மாதா. மாமிச மனுஷி தான். அவங்க ஆவியால் நிரப்பப்பட்டு அந்த கருத்தில் தான் சொல்லுவாங்க. மனிதனும் கணவன் மனைவி சேராம சுத்தாதால் கருவு உண்டானது, அதான் சொல்லுவாங்க. பைப்பில் சொன்ன வார்த்தை அது உண்மை பொய்யான எனக்கு தெரியாது. ஆனால் உண்மை கடவுளால் கொடுக்கப்பட்ட குழந்தை அவர் தான். மாமிசமான மனுஷியாகிய ஒருத்தி மூலமாக பூமியில இயேசு கிறிஸ்து அவதரித்தார். அவனது 30வது வயதிலே உலக ஜனங்கள் முன்பாக அவனை அழைத்து சென்றேன். கடவுள் அழைத்து செல்கிறார், இயேசு கிடையாது. இயேசு 30வது வயதிலே உலக ஜனங்கள் முன்பாக கடவுள் அழைத்து செல்கிறார். அவனை நான் அழைத்து சென்றேன். 3 ஆண்டுகள் என் பணி செய்தார். 3 ஆண்டுகள் கடவுள் பண்ணி இறைப்பணி செய்தாரு. முடித்தான். பரமண்டலம் வந்தார் துன்மரணத்தின் மூலமாக. 3 ஆண்டுகள் பணி செய்தார், பணியை முடித்தார், பரமண்டலம் போனார் துன்மரணம் மூலமாக. துன்மரணங்கிறது சிலர் அறிந்தது, கொலை மரணம் தண்டனை மாதிரி. அவர் முடிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமும் அக்கிரமங்கள், அநியாயங்கள், அநீதிகள் நீடித்து கொண்டே வருகிறது. இப்போ நீடித்து கொண்டே வருகிறது. இருக்கும்போது இருந்தது, இப்போ நீடித்து கொண்டே வருகிறது. உலகத்தின் அதிபதியானவனாகிய சாத்தானால் என் குமாரனால். யாரால் வருகிறது? இந்த கொலை, தற்கொலை, கற்பழிப்பு, ட்ரெயின் ஆக்சிடென்ட், பஸ் ஆக்சிடென்ட், ஏர்பிளேன் ஆக்சிடென்ட், தீ விபத்து எல்லாமே உலகத்தின் சாத்தான் தான். ஒருத்தர் கொலை பண்ணாலும் கூட சாத்தான் ஆவி இறங்கி தான் கொலை பண்ணுவான்.
ஒரு பொண்ணை கற்பழிக்கிறான், நம்ம சாத்தான இருந்து கற்பிப்பான். அதெல்லாம் பாட்டு பாடிப்பாரு. பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கி விட்டதடா, ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கி விட்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா, சட்டு தொட்டதடா விட்டதா. இந்த பாட்டு கதை பாதி மனசு மிருகம் இருக்கும், பாதி மனசு தெய்வம். மிருகங்கிறது சாத்தான், தெய்வங்கிறது தேவனுடைய ஆவிய அவைகள். நல்ல நல்ல ஆவி. அக்கிரமங்கள் அநியாயங்கள் அநீதிகள் நீடித்துக் கொண்டே வருகிறது. உலகத்தின் அதிபதியானவனாகிய சாத்தானால் என் குமாரன் கடவுள் குமாரனார். அவன் அதிகாரம், சாத்தான் அதிகாரம், உலகத்தின் அதிபதியின் அதிகாரம் என்னால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. உலகத்தின் அதிபதியின் அதிகாரம், சாத்தான் சைத்தான் யமன் அதிகாரம், கடவுளால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் பூமியில முடிவுக்கு வருகிறது. முடிவுக்கு கொண்டு வருவோன் யார்? நீ 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 கடவுள் சொல்றாரு, நான் சொல்லலைங்க, நான் பெருமையா அந்த மாதிரி சொல்லல. கடவுள் சொல்றாரு, முடிவுக்கு கொண்டு வருவோன் யார்? நீ நீ நீ. தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாமனிதன் தான் உலகத்தின் அதிபதியின் அதிகாரத்தை முடிவு கொண்டு வருவார். உன்னை நான் பூமிக்கு அனுப்பினேன் மாமிசமான மனிதனாக. என்ன கடவுள் பரமண்டத்திலிருந்து பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் மாமிசமான மனிதனாக. மூன்றாவதாக பரமண்டத்தில் உருவானவன் நான். ஃபர்ஸ்ட் யாருமே சொல்லாத, பைபிள் சொல்லாத வார்த்தை ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து, அப்புறம் உலகத்தின் அதிபதியாக சாத்தான் சைத்தான் யமன், மூன்றாவதாக இந்த மாமனிதன். சொன்ன வார்த்தை பைபிள் இல்லாத வார்த்தை, புதிதான வார்த்தை. உலகத்தை தெரிந்து கொள்ளுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள். உன்னை நான் பூமிக்கு அனுப்பினேன் மாமிச மனிதனாக. பூமியிலே நீ அவதரித்தாய். பூமியில நான் பிறக்கிறேன். 15,1970 பிறக்கிறேன். உன்னோடு நான் கூடவே இருந்தேன். பிறந்திருந்து கூடவே இருக்கிறார். நிறைய போட்டிருக்கேன் பாருங்க, வீடியோ போட்டிருக்கேன். மாமனித மாற்ற என்னோட கடவுள் எப்படி இருந்தா, கத்தை எப்படி இருந்தான்னு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு நான் கூட இருந்து, நான் எங்க போனாலும் எங்கூட கூட கடவுள் கூட இருந்தேன். பிறப்பிலிருந்து கூட இருந்தார். நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாரு. உன்னை அழைத்து வந்து என் பணி செய்ய என்னை அழைத்து வந்திருக்கிறார். எதுக்காக? 12 வருஷம் சிறை வாழ்க்கை, 12 வருஷம் சிறை செய்யாது கொண்டு கொலை கொடுத்துருக்கா, 12 வருஷம் சிறை கணிப்பு அங்கிருந்து நாங்கள் இளையரை பணிக்கு அழைத்து வந்திருக்கிறார். உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். மாமிசமான மனிதனான உன்னை என் ஆவிக்குரிய மரணமாய் கொண்டிருக்கிறேன். நம்ம மாமிசம் சிந்தனை இருக்கும், ஆவிக்குரிய மரணமாய் கொண்டிருக்கிறேன். பசுத்தாவி எனக்கு இறங்கினா வார்த்தை வேறு. நான் மாமிசம் மனிதன் மாமனிதன். பசுத்தாவி இறங்கினால் சாதாரணமாக இருந்தானா நான் மனிதன். பரிசுத்தாவி கடவுளாக எனக்குள்ள இறங்கினார் மாமனிதன். என்ன மறுரூபமாக்கிட்டு இருக்காரு, நல்ல புறம்போட்டு இருக்காரு, பரிசுத்தத்து கொண்டு இருக்கிறார், மறுரூபாய் கொண்டு இருக்கிறார். ஸ்திரியானவள் எனது மனைவி, பாவத்தின் மொத்த உருவமான ஒருவனுக்கு மகனாக பிறந்தவள். அப்பா, என் மனைவியின் அப்பா பாவத்தின் மொத்த உருவம். நான் சொன்ன வார்த்தை கடவுள் சொன்ன வார்த்தை. யாரும் சண்டைக்கு வராதிங்க, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. பின்ன கொஞ்சம் பொறுத்து வந்து பாருங்க, 2 வருஷம் 3 வருஷம் அப்புறமா சண்டைக்கு வாங்க. பாவத்தின் மொத்த உருவமான ஒருவனுக்கு, என் மனைவியின் தந்தைக்கு மகளாக பிறந்தவள். அவன் பாவம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. என் மனைவியின் தந்தை என்னென்ன பாவம் செஞ்சாரோ அந்த பாவம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. பாவத்தை அவள் செய்தார். தந்தையுடைய பாவத்தை அவள் செய்தாள். ஆவியை நான் எடுத்தேன். என் மனைவின் ஆவியை கடவுள் எடுத்தார். இது கடவுள் வார்த்தை, என் வார்த்தைகள்ல. இதை பார்த்துக்கொண்டு யாரும் சண்டைக்கு வராதிங்க. இப்படிதான் விளக்கம் கேட்டால் விளக்கம் சொல்ல தயாரா இருக்கிறேன். ஆவியை கடவுள் எடுத்தார். துறவியாக இருந்து நீ என் பணி செய்ய வேண்டும் என்பது என் சித்தம் திட்டம் நிறைவேற்றினேன். இயேசு கிறிஸ்து கல்யாணம் முடிச்சாரு, 3 பிள்ளைன்னு சொல்லலாம், எனக்கு தெரியாது. ஆனா அவர் துறவியாக தான் பணி செய்யணும். அவர் பணி செய்யும்போது 30 வயசுல 33 வரைக்கும் அவர் எந்த மனைவி குழந்தை எதுவுமே கிடையாது. துறவியாக தான் இருந்தாரு, புனிதமாக தான் இருந்தாரு. அதே மாதிரி நான் புனிதமா இருக்கணுங்கிறதுனால என் மனைவியை 2019 மனைவி ஆகி எடுக்கிறாரு. அன்னைக்கு இருந்து துறையை மாத்திராரு. துறையை மாற்றி பல கல்யாணம் செய்து எனக்கு துறையாகி வச்சு பணி செய்ய வச்சிருக்கிறார். இது கடவுள் சித்தம் திட்டம் நிறைவேற்றினேன். துறவியாக இருந்து நீ என் பணி செய்ய வேண்டும் என்பது என் சித்தம் திட்டம். கடவுள் சித்தம் திட்டம் போட்டாரு. கரெக்டாக ஆவி எடுத்தார். நம்ம சிறையிலிருந்து ஒரு 6 மாசத்துக்குள்ளே ஆவி மனைவிக்கு மரணம் கொடுத்தாரு. சிறையிருக்கும் சொன்னாரு, உன் ஆவியை எடுப்பேன்னு சொன்னாரு. அது போட்டு தனி வீடியோ போடுறேன். விட்டு என் மனைவி மரணத்தை விட்டு போடுறேன். நான் யார் சொல்லுவா? என் மனைவி மரணத்தை என்னிடத்த சொன்னாரு, என் மகனிடம் சொன்னார், என் மனைவியிடம் சொன்னாரு, உன் ஆவியை எடுப்பா அப்படின்னாரு. உன் தாய் தந்தை சகோதரிகளோடு உற்றார் உறவினோடு உறவாடாமல் இருக்க வேண்டும். உறவாடினால் ஆவியை எடுப்பேன். ஆவியை கொடுப்பேன். ஆவியை கொடுத்தாரு. ஆவி எடுத்தாரு. சொன்னாரு, செஞ்சாரு. ஏன்னா அவருக்கு மரணம் கொடுக்கணுங்கிற அவர் சித்தம் திட்டம் நிறைவேற்றினார். என் பணி செய்ய நீ ஆயத்தமா இரு. கடவுள் பணி செய்ய ஆயத்தமா இருக்கிறேன்.
துறவியாகவே நியாயத்தமா இருக்கிறாய். இப்ப நான் துறவியாக இருக்கிற மனைவி இல்லை, பயங்கர கட்டுப்பாடோட துறவியா இருக்கிறேன். அது அவருக்கு எனக்கும் தெரியும். ஆயத்தமா இருக்கிறேன். என் பணி உனக்கு காரணமானது, என் பணி உனக்கு காரணமானது, என் பணி உனக்கு காரணமானது, கடவுள் பணி எனக்கு காரணமானது. என்ன பண்ணிக்கிறது, அதிகாரத்தை முடிவு கொண்டு வருது, எல்லாம் வரவாரியாக விவரமாக மாமல்லி மாட்டு போட்டாங்க பாருங்க. அது அந்த குழந்தைகள் கற்பத்தின் கனியை 3 உனக்கு கொடுத்தேன். எனக்கு 3 குழந்தைகள் கொடுத்துருக்கிறார் கடவுள். 2 பெண் குழந்தை, மூத்த பெண் குழந்தை, அடுத்த பெண் குழந்தை, பையன். 1 மாமிசம் மனுஷி, இளைய பொண்ணு சண்முகப்பிரியா, மாமிசம் மனுஷி. இவளுக்கு பேர் சுட்டலை, என்னைக்குமே எங்க கூட இருக்க விட மாட்டார். முதல்ல சிங்கப்பூர் அனுப்புறார், அப்படி என்னை விட்டு பிரித்து அனுப்பிடுவார். கல்யாணம் முடிச்சு வெளியே இருக்கிறார். இருவர்களை ஆவிக்குரியவர்களாக உனக்கு சீசர்களாக கொடுத்தேன். இயேசு கிறிஸ்துக்கு 12 சீசர்கள், எனக்கு 2 சீசர்கள். 12 சீசர்கள் மேய்க்கிறது கஷ்டம், எனக்கு 2 சீசர்கள் வெளியே கொடுக்கல. என் மகனும் மகனும் மூத்த மகனும் இளைய மகனும். இப்படி இந்த நம்புறது அப்படின்னா, எனக்கு ஜீவன் பேர் சொன்னாரு கடவுள். என் தேவனை கருத்து கடவுள் அல்ல இறைவன் எனக்கு ஜீவன் பேர் சொன்னாரு. என் மகளுக்கு மூத்த மகளுக்கு ஜூலியானா பேர் சொன்னாரு. மகனுக்கு ஜோசப்னு பேர் சொன்னாரு. எல்லாம் ஜே ஜே ஜே. யெகோவா ஜே, ஜீசஸ் ஜே, ஜீவன் ஜே, ஜூலியானா ஜே, ஜோசப் ஜே. அதுக்கு முன்னாடி நான் சிவபக்தன், சிவனுடைய பக்தன், சிவபெருமான் சிவன், சிவன். என் பேர் சிவமூர்த்தி எஸ், சாந்தலட்சுமி எஸ், சிவசங்கர் எஸ், எல்லாம் எஸ் அப்படி ஜெயஜன் மாத்திட்டாரு, கடவுள் மாத்திட்டாரு. அந்த 2 பேரும் என் மூத்த மகளும் இளைய மகளும் என்னுடைய சீசர்கள். கடவுள் அனுப்பியிருக்காரு. 2 பேர் சொன்னாரு. என் மனைவிக்கு பேர் சொல்லல, மேல தூக்கிட்டாரு. என் இளைய மகள் பேர் சொல்ல, என்னை விட்டு பிரிச்சுறாங்க, வெளியே பாப்பல, என்னோட சேர்ந்திருக்க விட மாட்டாரு கடவுள். ஆதியிலே பரமண்டலத்தில் என்னோடு கூட இருந்த பரமண்டல வாசிகள் அவர்கள். என்னுடைய மூத்த மகள் சாந்தலட்சுமி என்ற ஜூலியானாவும் இளைய மகள் சிவசங்கர் என்ற ஜோசப்பும் ஆதியிலே பரமண்டலவாசிகளாக பரமண்டலத்தில் இருந்தவங்க தான். இயேசு பரமண்டலவாசி, முதல் குமாரன். அவர் பூமிக்கு அனுப்புறாரு, மனுஷன் அனுப்புறாரு. உலகத்தில் சாத்தா வந்துட்டாரு, ஆடி படிச்சுட்டு இருக்கிறாரு. 2வதாக 3வது படைக்கப்பட்டவன் நானு. எனக்கு அங்கே என்ன பேர் தெரியாது. பூமிக்கு அனுப்புறாரு, சிவமூர்த்தி பேர் வச்சா, மாமிசம் வச்சாங்க, ஜீவன் நினைச்சார். அங்கே ஜீவன் பேர் இருக்கலாம் தெரியாது. அதே மாதிரி எனக்கு 2 பிள்ளைகளும் பரவத்தில் இருந்திருக்காங்க. நான் கடவுள் பக்கத்துல இருந்து அவங்க ஒரு ஆயிரக்கணக்கான பேர்ல ஒரு ஆளா இருந்திருக்கிறாங்க. அவங்க எனக்கு சொல்ல முடியாது. 2 பேரும் அங்க இருந்தவரை என்னை சீசரா அனுப்பியிருக்கிறாரு. என்னை சீசர்களா பரமண்ட வாசிக்கிறவங்க. பூமி சொல்ற வம்சாத்துக்காரன், திருச்சிக்காரன், தஞ்சாவூர்காரன், ஆந்திராக்காரன் சொல்லும்போது அந்த மாதிரி பரமண்ட வாசிகள். அது உண்மை, நம்புங்க. இதுதான் உலகத்தின் ஒரு ரகசியம், பரமண்டலத்தின் ரகசியம், கடவுளுடைய ஆட்சியின் ரகசியம். அங்க இருந்த எனது மூத்த மகன் இளைய மகன் பூமிக்கு அனுப்பி அவர்கள் ஜூலியானா ஜோசப் பேர் வச்சிருக்கிறாரு. பரமண்டலத்திலே என்ன நாமம் அழைக்கப்பட்டவர்கள். பரமண்டலத்திலேயே அங்கேயே கடவுளால் நாமம் அங்க எல்லா பேரும் பேர் இருக்கும். தூதர் சிலைகள் பேர் இருக்கும், கேப்ரியல், அப்புறம் ஒரு தூதர் சிலைகள் பேர் இருக்கும். 2 குழந்தைகளுமே பரமண்டலத்தில் தூதுகளும் சிலைகளும் பேரிட்டு அழைக்கப்பட்டவர்கள். பூமியிலே அவர்கள் நாமம் விட்டேன், நான் நாமம் விட்டேன். பூமியில கடவுள் பெயரிட்டாரு. நான் பிரிச்சது சாந்தலட்சுமி, சிவசங்கர். என் கடவுள் என் பிதா பெயரிட்டது ஜூலியானா ஜோசப். உனது குமாரனா கொடுத்து எனக்கு மகனும் மகளமாக கொடுத்தேன். என் பணி செய்ய உன்னோடு கூட என் பணி செய்ய, கடவுளுடைய பணி செய்ய, என்னோடு கூட கடவுள் பணி செய்ய கொடுத்திருக்கிறாரு. உன்னோடு நான் கூடவே இருக்கிறேன், உன் கற்பத்தின் கண்களோடு நான் கூடவே இருக்கிறேன். என் 3 பிள்ளைகளோடு கூட இருக்கிறாரு. இந்த இளைய மாமிசம் மனுஷியா இருந்தாலும் அவளே என் குமாரத்தி. கடவுள் சொல்லுவாரு, உன் குமாரத்தி என் குமாரத்தி சொல்லுவாரு. என் கூட இருக்க போல என் 3 குழந்தைகளோடும் என் தேவனா கருத்த கடவுள் கூடவே இருக்கிறார். கலங்காதே, பயப்படாத, பலம் கொடுத்து என்னை பண்ணி கவலைப்படாத, குழந்தை பற்றி கவலைப்படாத, நான் கூடவே இருக்கேன்னு கடவுள் ஆதரவா சொல்றாரு. முடிபந்தமும் உனது முடிபந்தமும் பூமியில உன முடிபந்தமும் நான் கூடவே இருப்பேன். ஏன்னா பூமியில நான் இத்தனை வருஷம் எனக்கு தெரியாது. நாயில அவர் தான் நிர்ணயிக்கணும். பூமியில கடவுள் பணி செய்வதற்கு அனுப்பியிருக்கிறாரு, பரமத்தை அனுப்பியிருக்கிறாரு. எனது முடிபந்தமும் பூமியில எனது முடிபந்தம் ஆயிட்டு வரைக்கும் கடவுள் கூட இருப்பார். பரமம் போனா அவரோட நான் இருப்பேன், அவரோட நான் இருப்பேன். என்னோட அவர் கூட இருக்கிறாரு. என் பாதுகாக்கமா இல்லையா, சாத்தான் இப்பதான் என் கூட இருக்கிறாரு. என் பணி முடித்த பின்பு பரமடம் கடவுளுடைய பணி என்ன பண்ணி கொடுக்காது தெரியாது. போட்டிருக்கேன் அதிகாரத்தை முடிவு கொண்டு நிறைய போட்டிருக்கேன். எல்லாம் மாமனிதன் இம்மாற்றோட பாருங்க. கடவுள் பணியை முடித்த உடனே என் ஆயுள் முடிஞ்ச உடனே நான் பரமண்டலம் போவேன். கடவுள் சொன்ன வார்த்தை, எனது சிங்காசனத்தின் வலது பட்சத்தில் ஒரேவரான குமாரன். தேவன் சிங்காசனம் இருக்குன்னா வலது பட்சத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இடது பாச சிங்காசனம் காலியா இருக்கு. நாங்கள் கடவுள் பணி முடிச்ச உடனே நேரம் பரமண்டலம் போய்
கர்ப்ப சிங்காசனத்தில் நாம் அமரணும். இயேசு கிறிஸ்து ஜீவன், ரெண்டு பேரும் ஜீசஸ் ஜீவன். பாருங்க, ஜே ஜே யெகோவா. யெகோவா அப்பா பேரு யெகோவா, மகன் பேரு ஜீசஸ் ஜே, இவருவன் ஜே, இளைய மகன் பேரு ஜீவன். மூணு பேரும் உலகத்தை சூரியன் சந்திரன் சமுத்திரம் எல்லாத்தையும் பராமரிக்கணும் தூர சேனை மூலமாக. அந்த பணியை செஞ்சு வருகிறார் இயேசுகிறது. அந்த பணி தான் செஞ்சு கொண்டு இருந்தேன், இப்ப செய்யணும். பரமண்டலம் வருவாய், அந்த சிங்காசனம் அமர்ந்து வானம் பூமி சமுத்திரம் அனைத்தையும் நீயும் நிர்வாகம் செய்வாய். நீயும்னா என்ன இயேசு பண்ணி கொண்டு இருக்கிறாய். இயேசு பூமியில இல்ல, பெரிய பணி இருக்கு. ஏசப்பா ஏசப்பா ஒன்றும் நடக்காது. ஐயா, கிறிஸ்தவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஏசப்பா இயேசு கிறிஸ்து மூலமாக சொல்லலாம். இயேசு முடிவெடுக்கும் அதிகாரம் அவருக்கு இல்ல. கடவுளை கேட்டும் செய்வாரு. தமிழக முக சேர்ந்தான் தமிழ்நாட்டில் முழு அதிகாரம் இருக்குது. அவனை கைப்படாத நடக்கும். உதயநிதி மூலமாக நீங்க போனீங்கன்னா சீக்கிரம் நடக்கும். எம்எல்ஏ வார்டு மெம்பர் நடக்காது. இதுதான் கையெழுத்து போடக்கூடிய அதிகாரம் முதலமைச்சர் முக ஸ்டாலின் இருக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்ல. அதே போல இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம் இல்லை. பரமண்டலத்திலே எல்லாத்தையும் பரமாற்றி கொண்டிருக்கிற மெயினான அது. ஒரு நடுவில் அப்பா உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் இயேசு கிறிஸ்து இருக்காரு, இந்த பக்கம் காலியா இருக்கு. நான் பூமியில பணி முடிச்சு அங்கே தான் போய் உட்காரணும். நான் தான் நீயும் பராமரிப்பா. வார்த்தை பாருங்க, பரமண்டலம் வருவாய், அந்த சிங்காசனத்தை பார்த்து அமர்ந்து வானம் பூமி சமுத்திரம் அனைத்தையும் நீயும் நிர்வாகம் செய்யலாம். நிர்வாகம் செய்யணும். நான் இயேசு பண்ணி கொடுக்க நான் நிர்வாகம் செய்யணும். ஏன் ஒரே பேரான குமாரனை போலவே நீயும் என் குமாரன் நேசகுமாரன். இயேசு கிறிஸ்துவ போலவே நானும் கடவுளுடைய குமாரன் நேசகுமாரன். அதை நீ எப்ப அழைச்சாலும் 2008 முதல் குமாரனையே என் நேசகுமாரன் கூப்பிடுவாரு. இயேசு கிறிஸ்துவும் கூப்பிடுவாரு. இவர் என் குமாரன் நேசகுமார், இவர் செய்விடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இதான் உண்மை உண்மை உண்மை. நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை அடிக்கடி சொல்லுவாரு. கடவுள் என்னை விட்டு விலகுவதும் எனக்கு கைவிடுவதும் என் கூடவே இருக்கிறாரு. பிரயோஜனமாக இருக்கிறதே தந்தோடு போதிக்கிறார். நான் நடக்க வேண்டிய தந்தோடு நடத்துகிறார். என் தேவனாய் கருத்த கடவுள் அவர் சித்தத்தின்படி திட்டத்தின்படி. இதன் வரணிக்கு இன்னைக்கு 25/12/2025 சரிங்களா? 25/12/2025. இயேசு கிறிஸ்து பூமியிலே ஜனனமான நாள் இன்று. கடவுள் சொல்ற வார்த்தை, இயேசு கிறிஸ்து பூமியிலே ஜனனமான நாள் இன்று. அவரது விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள், அதான் வார்த்தை, அவர் விசுவாசிகள். உலகம் எல்லா மக்களும் கிடையாது, இந்துக்கள் கிடையாது, முஸ்லிம்ஸ் கிடையாது. அவர் விசுவாசிகள்னா கிறிஸ்தவர்கள் உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இயேசுப்பா பிறந்ததாக கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உனது ஜனனமான நாளும், அதான் சொல்ற வார்த்தை, இயேசு கிறிஸ்து ஜனனமான உனது ஜனனமான நாளும். என்னது இந்த மாமனியோட ஜனனமான நாள் 15/8/1960. கடவுள் வார்த்தை நான் இல்லைங்க, நான் பெருமை நான் எழுத முடியாதுங்க. இந்த கலைஞர் கதை சொன்ன மாதிரி பாக்கிற கதை சொன்ன நானா எழுத முடியாது. கடவுள் வார்த்தை நான் சொல்றேன். நான் உண்மையா போய் நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு எந்த மேட்டிங் கிடையாது. கடவுள் அனுப்பியிருக்காரு, பணி செய்யறவன். உணர்ந்து ஜனனமான நாளும் 15/8/1960 மனிதனாக நீ பூமியை விட்டு விலகி பரமண்டலம் வந்த பின்பு, மனிதனாக பூமியில பண்ணி செஞ்சு முடிச்சு பரமண்டலம் வந்த பின்பு உலக ஜனமும் கொண்டாடுவார்கள். உணர்ந்து ஜனன நாளை பூமியில கொண்டாடுவார்கள். நான் கிறிஸ்துமஸ் இயேசு கொண்டாடுறாங்க. இப்ப நான் பல அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து உலகம் முன்பாக நானும் தேவகுமார் என்பதை நிரூபித்து விட்டு பரமண்டலம் போகும்போது இயேசு கிறிஸ்து மூத்தவர், ஒரு இளையவர் ஆரம்பிச்சு சொல்லுவேன். நான் அந்த கிறிஸ்து கூட 2008 பக்கா இந்துவா இருந்தவன். ஒவ்வொரு கோயிலா போவேன், சிவன் கோயில், முருகன் கோயில், பிள்ளையார் போயிட்டு வரேன். நான் அந்த காலகட்டத்தில் நான் கிறிஸ்தவனா மாறும்போது, சபைக்கு போய் கிறிஸ்தவ மாறிக்கொண்டு இருக்கும்போது நான் இயேசு கிறிஸ்து என் அண்ணன்னு சொல்லுவேன். நான் என் அண்ணன் மூத்தவருமே சத்தம் போய் சார் கடவுள் சொல்லுமா, எனக்கு ஒரு அண்ணன் தான் பாடுமே. அது இப்போ நிரூபிக்கிறார், கடவுள் நிரூபிக்கிறார். அது நான் அறியாமல் சொன்ன வார்த்தை. இயேசு அண்ணன் தான் பாடு, முன்னாடி பிறந்தாருப்பா, மனுஷன் பிறந்தாரு, பூமியில சொல்லி அரைப்பட்டு சேர்த்தாரு. அதான் எங்கள் அண்ணன் மூத்தவர் அப்படின்னு நான் என்ன அறிமுறை சொன்ன வார்த்தை. அந்த சிறையில் இருந்த கிங்ஸ்டின் ஒரு பையன் தான், வெம்பக்கோட்டை பக்கத்தில் சாத்தூர் பார்த்த ஒரு கிராமம். அந்த பையனுக்கு சொல்லுவான், அவர் தான் எங்கள் பாஸ் இருந்தாப்புல, கிங்ஸ்டின் சொல்லி ஒரு கேஸ் உள்ள வந்தாப்புல. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் அண்ணன் கூப்பிடுவேன். நான் அப்பயே அண்ணன் கூப்பிடுறேன். அதை கடவுள் நிரூபிக்கிறார். என்ன அறியாமல் சொன்ன வார்த்தை. மனிதனாக நீ பூமி விட்டு வெளி பரமண்டலம் வந்த பின்பு உலக ஜனமும் கொண்டாடுவார் உன் ஜனனமான நாளை. பூமியில பூமியில உலக ஜனங்களும் கிறிஸ்துமஸ் மாதிரி இந்த ஜீவன் பிறந்தாலும் கொண்டாடுவார்கள். கடவுள் வார்த்தையை பொறுத்திருந்து பார்ப்போம். பின்னாடி பாருங்க, இருக்காது பாருங்க. மாமிசமான மனிதன் அல்ல நீ. மனுஷன் அல்ல நான் மனுஷன் பார்க்குற மனுஷன் மனிதன் அல்ல நான் நீ. என் ஆவிக்குரியவன், கடவுள் ஆவிக்குரியவன், கடவுள் ஆவியால் அபிஷேகப்படுத்தப்பட்டவன். என் ஆவியால் நான் அபிஷேகப்படுத்திருக்கேன், கடவுளை நான் அவர் ஆவியால் அபிஷேகப்படுத்தியிருக்கிறார். என் பணி செய்ய, கடவுள் பணி செய்ய அவர் அபிஷேகப்படுத்திருக்கார். நம்ம மனுஷன் அல்ல, ஆவிக்குரிய வழி தெரியாது. உலகத்தின் அதிகாரம் உனக்கு நான் கொடுக்கிறேன்.
இந்த உலகத்தில் உள்ள அதிகாரம் அனைத்தையும் கடவுள் எனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. உலக ஜனங்கள் முன்பாக உடனே நான் அழைத்து செல்கிறேன். உலக ஜனங்கள் முன்பாக இயேசு கிறிஸ்து 30 வருஷம் அழைத்திருந்தா பார்த்தீங்களா? அப்போதான் இயேசு 4 இடம் தெரியும், நிறைய போதித்தார், அப்புறம் அழைத்து செய்தார். என்ன உலகத்திலுமே அழைத்து செல்கிறேன். உலக ஜனங்களுக்கெல்லாம் நீ அதிபதியாகவும் உலகத்தில் உள்ள அனைத்து தேசத்தின் அதிபதிகளுக்கெல்லாம் நீ ஆலோசனைக்காரனாகவும் உன்னை நான் உயர்த்துவேன், பிரகாசிக்கு பண்ணுவேன், உயர்ந்த அழைக்கத்தில் வைப்பேன். இது என் தேவனாய் கட்ட கடவுள் 2009 சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தை நிறைவேற்றுவேன் சொல்றாரு. உலக தேச தலைவர் நோடு உறவாடுவார்கள். உலகத்தில் உள்ள தேச தலைவர் டொனால்டு ட்ரம்ப், விளாடிமிர் புட்டின், யார் யார் அமெரிக்கா ரஷ்யா எத்தனை சீன அதிபர்கள் எல்லாமே என்னோடு உறவாடுவார்கள். இந்த மாமனிதர்கள் உறவாடுவார்கள். உலக பாஷைகளிலே அவர்களின் பாஷைகளே நீ உறவாடுவாய். உலக பாஷை ரஷ்ய பாஷையில் பேசுவார், அமெரிக்கா அதிபர் இங்கிலீஷில் பேசுவார், சைன மொழியில் பேசுவார். இப்போ ஒவ்வொரு பாஷையில் அவங்க பேசுவாங்க. அவங்க பேசுகிற பாஷை அனைத்தையும் இந்த மாமனிதன் பேசுவார். எனக்கு தெரியாது, ஒரு பாஷை இங்கிலீஷ் கூட திக்கிதான் பேசுவேன். நான் தமிழ் மட்டும்தான் தெரியும், தமிழ் அரைவிடையாக தெரியும். இங்கிலீஷு கொஞ்சம் பேசுவேன், தமிழ் ஃபுல்லாக தெரியும், நல்லா ஃப்ளூயண்டாக பேசுவேன். இங்கிலீஷு அரைவிடையாக பேசுவேன், புரிஞ்சுக்கலாம் பேசுவேன். இப்படி என்ன சொல்றாரு, உலக பாஷைகளே உலக தேச தலைவன் உறவாடுறேன்னா அமெரிக்கா பேசுவேன், இங்கிலீஷில் பேசுவாங்க. ரஷ்யா விளாடிமிர் புட்டின் ரஷ்யா பாஷை அவர்கிட்ட பேசுவேன். நான் சீனா அதிபர் அரைவிடையாக என்ன பாஷை பேசுவேன். இந்த அற்புதமான இந்த ஞானத்தை கடவுள் எனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, கொடுப்பார். அப்போ பார்க்கலாம். உலக ஞானம் உலகத்தை பற்றி இது என்ன இங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நான் தெரிஞ்சிருந்தா ஆங்கிலேயர்கள் எனக்கு இருந்து அந்த ஞாபகத்தை எனக்கு இருந்துதான் நான் ஐபிஎஸ் ஆஃபீஸாக இருப்பேன். சேந்திரபாபு மாதிரி நானும் ஐபிஎஸ் ஆஃபீஸாக இருப்பேன். சேந்திரபாபுக்கு ஒரு வருஷம் சீனியர் நான் படித்து முடிச்சு வரும்போது ஒரு ப்ரொபோசல் கூட சொன்னார், சுமத்தி நீங்கள் சாதாரண விட்டுறாதீங்க, ஐபிஎஸ் ப்ரிப்பேர்னு சொன்னார். அதே புறவத்தை தான் சேந்திரபாபு கூட சொல்லியிருக்கிறாரு. நான் அதான் விட்டுட்டேன், நான் வேண்டான்னு விட்டுட்டேன். நான் சேந்திரபாபு அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு மனசில் வச்சு எம்எஸ்சி படிக்கும்போது ஐபிஎஸ் எழுதி இன்னைக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகி ரிட்டையர் ஆகிட்டார். ஆனால் எனக்கு அந்த பணி கிடையாது, ஐபிஎஸ் பணி கிடையாது. எனக்கு வேற பணி பார்த்தீங்களா, உலகத்துக்கெல்லாம் அதிபதி, உலகத்தில் அனைத்து தேச அதிபதிக்கெல்லாம் ஆலோசனைக்காரன், அந்த பணி வச்சிருக்கிறாரு. இந்த ஐபிஎஸ் ஒதுக்கிட்டாரு. சரி, அந்த மாதிரி கடவுள் சித்தம் திட்டம் அமைகிறது கிடையாது. உலக ஞானம் என் ஞானம் கடவுள் ஞானம் அளவுத்து, கடவுள் ஞானம் அளவுத்து, அது எல்லா பற்றியும் அவன் தெரியும். நான் உலகத்தை படுத்துதான் வருதேன், மனுஷ படுத்துதான் வருதேன். என் ஞானம் அனைத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன். எல்லா ஞானத்தையும் எனக்கு கொடுப்பார். இந்த இருக்க மாமிசமான மூளை மாறி ஆவிக்குரிய மலை வரும்போது எல்லாமே அற்புதங்களே நடக்கும். நோடிப்பொழுது நடக்கும். நான் சார் பேசிட்டு இருக்கேன், கடவுளாக எனக்கு இறங்கிட்டா வல்லமை வார்த்தைகள் வரும், சரசன வார்த்தை வரும். நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. அதுவும் மாமனிதன் இம்மாட்டு பாருங்க. என் ஞானம் அனைத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன். உடனே ஏன் பணி நீ செய்ய, கடவுள் பணி செய்யணும். அதை வச்சு சம்பாதிக்கவோ சொத்து இந்த சாமியார் கொஞ்சம் பால் கொடுத்தா போதும், அது கால கழுவு ஃபீஸு, என் பக்கத்தில் போட்டோ எடுக்கிற ஃபீஸ் காசு வாங்கி சம்பாதிப்பாங்க. எல்லாமே எல்லா மதத்திலும் எல்லாம் அந்த நன்கொடை இந்த நன்கொடை அந்த திட்டம் இந்த திட்டம் போட்டு கொள்ளடிக்கிறாங்க. இது பாவத்தின் சம்பளம் மரணம். கொடி வாதி கொடுப்பாரு, சம்பாதிக்காதீங்க. கடவுள் ஒரு பவரை கொடுத்து அந்த பவரை நன்மைக்கு பயன்படுத்துங்க, பணி செய்ய பயன்படுத்துங்க. கிறிஸ்துவம் சரி, இந்துக்கள் நிறைய இருக்காங்க. இந்துக்கள் சாமியார் இருக்காங்க, கிறிஸ்துவ பாதியார் இருக்காங்க. கொஞ்சம் ஒண்ணுமே தெரியாது, கொஞ்சம் தெரிஞ்சு அப்பா பேரை வச்சு மகங்கார பேரன் ஒண்ணுமே தெரியாது, ஒரு இறுக்கம் பேசுவாங்க. மக்களை ஏமாற்றாதீர்கள், பாவத்தை நீங்க சம்பாதிக்கிறீங்க. இதான் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏசப்பா போய் சொல்றீங்க, நீங்க இயேசுக்கு பவர் கிடையாது, பரமனந்தே இருக்கிறார், அப்பா கூட இருக்கிறாரு, எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றாரு. எதனா அப்பா கேட்டுதான் செய்வாரு. நீங்க சொல்ற வார்த்தை சரி, ஏசப்பா தான் ஜீவன் கிடையாது. நம்ம வேண்டக்கூடியது தேவனாய் கர்த்தரே, பிதாவே தேவனாய் கர்த்தரே, அவர்தான் வேண்டணும். ஏசப்பா மூலமா வேண்டணும், நீ தனியாக வேண்டலாம். என் ஞானம் அனைத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன். உடனே என் பணி செய்ய, அவர் கொடுக்குற ஞானத்தை பூரா கடவுள் பணி செய்ய தான் பயன்படுத்தணும். தேவையில்லாமல் பயன்படுத்தாதீங்க. கிறிஸ்தவ போதவர்களே திருக்கத்தை சொல்லி ஜனங்களை ஏமாத்தாதீங்க. இப்போ எல்லாம் ஏமாற்றி போங்க, பணம் வசூல் பண்ணாதீங்க. அப்பா ஜனங்கள் அவங்க கஷ்டப்பட்டு உங்கள் நிலையை அவங்க நிலையை சொல்லும்போது நீங்கள் பணம் கொடு, அதை செய்யாதுன்னு சொல்லாதீங்க. போலீஸ் சாமியார், இந்துக்களை உள்ள சாமியார் நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் மக்களை முடிஞ்சால் நன்மை செய்யுங்க, செய்ய முடிஞ்சா செய்யணும்னு சொல்லி போயிட்டே இருங்க. நீங்கள் இதை கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே உள்ள கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். எச்சரிக்கையாக இருங்க. என் பணி செய்ய ஆயத்தமாக கடவுள் சொன்ன வார்த்தை. கடவுள் பணி என்ன பண்ணின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். உலகத்தின் அதிபதி அதிகாரத்தை முடிவு கொண்டு வருகிறது. அதாவது இதே வார்த்தையை கலக்கின வார்த்தையை நாஸ்ட்ரடாமஸ் என்ன தீர்க்கதரிசி 1503 பிறந்த பிரெஞ்சு தீர்க்கதரிசி நாஸ்ட்ரடாமஸ் என்ன ஃபேமஸான தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தையை எடுத்து பாருங்க. ஒரு மாமனிதன் தோன்றுவார் சொல்லியிருக்கிறாரு.
அதையும் பாருங்கள், ஒப்பிட்டு பாருங்கள். எனவே தயவுசெய்து உலக ஜனங்களே, இது கடவுள் சொன்ன வார்த்தை. என் தேவனாகிய கெட்ட கடவுள், இறைவன், அல்லாஹ், தெய்வம், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை போல சொல்லிட்டாங்க. இது தெரிஞ்சுக்கோங்க, படிச்சு பாருங்க. மாமல்லி மாற்று தொடர்ந்து பாருங்க. கடவுள் பணியை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். எப்போது பணி கொடுப்பான்னு தெரியாது. நிறைய போட்டிருக்கேன். ஜெயலலிதா பற்றியும், ஜசீலா பற்றியும், ஓபிஎஸை பற்றியும், பன்னீர்செல்வம் அவர்களை பற்றியும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியும், முக ஸ்டாலினை பற்றியும், உதயநிதி ஸ்டாலின் பற்றியும், எல்லாத்தையும் சொன்ன பற்றியும், கொரோனாஸ் பற்றியும், பிரணாரம் பற்றியும், ஸ்டாலின் பற்றியும் எல்லாத்தையும் அனைத்து மாமல்லி மாற்று போட்டிருக்கேன். இப்போ இந்த இதில் என்ன சொல்லியிருக்கிறாரு? கடவுள் எப்படி தோன்றினார், எங்கே இருக்கிறார்? பரமண்டலத்தில் தோன்றினார், பரமண்டலத்தில் இருக்கிறார். அவர் முதல்ல பரமண்டல வாசிகள், பூமியில மனிதர்கள் மாதிரி பரமண்டல வாசிகள், பவரான பரமண்டல வாசிகள் அவங்க உருவாக்குறது. முதல்ல இயேசு படைக்கிறாரு, உருவாக்குறாரு. அவர் உலகத்திலேயே சாத்தா 2வது பையன் பூமிக்கு வந்துட்டாரு. 3வதா இந்த ஜீவன் சிவன்மத்தின ஜீவனை பூமி படைக்கிறாரு. இயேசு கிறிஸ்து வந்தாரு, பணியை முடிச்சாரு, போயிட்டாரு. இன்னும் அனுப்பியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து வந்தாரு, போதிச்சாரு, சொன்னாரு, யாரும் கேட்கல, அமைதியா சொன்னாரு. ஒரு கண்ணை திறத்த மாதிரி கண்ணுங்கன்னு. ஆனா இந்த மாமனி அப்படி கிடையாது. இயேசு சொல்லி போய்ப்பாரு, எனக்கு பின்பாக ஒருவர் வருவார், அவர் உலகத்தினங்களை கண்டித்து உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார் மாதிரி சொல்லி போயிருக்காரு. போயிருப்பாருங்க. எனக்கு பின்பாக ஒரு வருவார், அவர் உலகத்தினங்களை கண்டித்து உணர்த்துவார். கண்டித்துல சும்மா கெஞ்சிலாம் கிடையாது, அடிதான். கடவுள் எனக்கு கொடுத்த அதிகாரம், உலகத்தின் அதிகாரம் கொடுக்க போறாரு. எல்லாமே இருக்கும். ராணுவம் கிடையாது, அக்கிரம அநியாயங்கள் எதுவுமே நடக்காது. அமைதியான வாழ்க்கை எல்லாம் வாழ்வாங்க. அதான் கடவுள் எனக்கு பூமி அனுப்புறது. அக்கிரமங்கள், அநியாயங்கள், அநீதிகள்லாம் ஒழிஞ்சிடும். ஒழிக்கத்தான் உலகத்தை இதை செய்த போல உலகத்தின் அதிகாரியாக சாத்தான் அவர் அதிகாரத்தை அவர்னு பறித்து அவரை எங்கே அனுப்பி விட்டுட்டு இந்த மாமனிதன் அதிகாரம் செய்வார். பரமண்டலத்திலே கடவுள் சித்தத்தின் மேல் அதிகாரம் செய்வார். எனவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பரமண்டலத்தில் கடவுள் உருவானார். பரமண்டலத்தில் அவர் படைச்சது முதல்ல உருவாக்குனது இயேசு கிறிஸ்து. 2வது உலகத்தின் அதிகாரியாக சாத்தான் பூமிக்கு வந்துட்டாரு. 3வது இந்த மாமனிதன். அந்த பரமண்டலத்தில் தான் ஆயிரக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. தூதுவர், 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், ஆயிரக்கணக்கான தூதுவர்கள், 1,40,000 பசுவான்கள், 20 தேவசனைகள் அங்கே இருக்கிறாங்க. அதே போல தான் என் மூத்த மகன், இளைய மகன் அங்கே இருந்தவங்க. அவங்க பொம்மைக்கு எனக்கு துணையா பிள்ளை அனுப்பியிருக்கிறாரு. இதுதான் கடவுள் சொன்ன வார்த்தைகள். அதான் இயேசு கிறிஸ்து வந்தாரு, பணி முடிச்சாரு, மேலே போயிட்டாரு. கடவுளுடைய சிங்காசனத்தில் வலதுபாச சிங்காசனம் இருக்கிறாரு. இடதுபாச சிங்காசனம் காலியாக இருக்க போட்டிருக்காங்க. மாமல்லி மாற்று சிங்காசனம் போய் போட்டிருக்காங்க. வலதுபாச சிங்காசனம் இயேசு கிறிஸ்து, இடதுபாச சிங்காசனம் மாமல்லி போட்டிருக்காங்க. இடதுபாச காலியாக இருக்கு, அங்கே உட்காரணும். பேச என்ன செய்யறாரு? கடவுள் சொன்ன வார்த்தைகளை தூதும் சிலைகளும் நிர்வாகித்து கொண்டு வருகிறார். வானம், பூமி, சமுத்திரம் எல்லாத்தையும், சூரியன், சந்திரன் எல்லாத்தையுமே நிர்வகிச்சுட்டு வர்றாரு. எது இங்கே இருக்கணும், எங்கே போகணும், எங்கே மழை இப்போ போயணும், இங்கே போயணும்னு நிர்வகிச்சுட்டு வர்றாரு. யார் ஆவி எடுக்கணும், யாரை பூமிக்கு அனுப்பணும், யார் மகனை அனுப்பணும், எந்த நாட்டுக்கு அனுப்பணும், இதெல்லாம் பெரிய கம்ப்யூட்டர். அங்கே ஒரு பெரிய கம்ப்யூட்டர், பெரிய ஆஃபீஸ் நிர்வாகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு யாரும் தெரியாது. கடவுள் இல்லைன்னு சொல்றதுலாம் முட்டாள்கள். எங்களுடைய யார் மகன் அனுப்பணும், இந்த ஜாதி அனுப்பணும், இந்த நாட்டுக்கு அனுப்பணும், கிறிஸ்தவனா முஸ்லீமா இதான் அனுப்பணுங்கிறது அங்கே முடிவு அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த பணியை தான் இயேசு செஞ்சு வருகிறேன். நான் இந்த இறைப்பணி முடிச்சோன்னு நான் மேலே போய் நான் இடதுபாச சிங்காசனம் உட்காந்து நான் பணி செய்யணும். அப்பாவுடைய ஒத்துழைப்படி நானும் இயேசு கிறிஸ்துவும் பணி செய்யணும். கீழே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தூதுவரும் சிறைகள் இருப்பாங்க. இதுதாங்க பரமண்டல ரகசியம். இதை இன்று தெளிவாக இல்லை 2008 முதல் கடவுளை கூட இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 17 ஆண்டுக்கு பிறகு என்னோட கடவுள் பேசியிருக்கிறார். இது உண்மை 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 நம்புங்கள். இந்த மாமனிதன் யார்? கடவுளின் 3வதாக பிறந்த குமாரன். 3வதாக பிறந்த குமாரன், பரமண்டலில் பிறந்த குமாரன், பரமத்து போய் வந்தவன். இவன் யார் என்பதை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ளும் காலம் விரைவில் வரும். காத்திருங்கள், விரைவில் இந்த மாதம் தெரிந்து கொள்வீர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.